Hi, it's Tech From. Welcome to Tech Fit Tablet. இந்த வீடியோவில் உங்கள் லேப்டாப்லேருந்து இன்னொரு லேப்டாப்புக்கோ இல்லை உங்கள் பிசியிலேருந்து இன்னொரு பிசிக்கோ உங்கள் ஃபைலை ஷேர் பண்ணோம் அப்படின்னா எந்த ஒரு இன்டர்நெட் இல்லாமல் எந்த ஒரு சாஃப்ட்வேரும் இல்லாமல் த்ரூ உங்கள் LAN கேபிள் யூஸ் பண்ணி உங்கள் டேட்டா நீங்கள் ஷேர் பண்ண போகிறீங்க. அது எப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இட்ஸ் a beautiful concept and try it out. நம்ம சேனலில் கேரி பண்ணுற வீடியோ டெய்லி வரும்னா definitely have to go for a subscribe and let's attend to our concept. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இல்லை ஈத்தர்நெட் கேபிளை நம்ம லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணிடலாம். இங்கே நம்ம ரெண்டு லேப்டாப்லேயும் நம்ம LAN கேபிளை கனெக்ட் பண்ணியாச்சு. இதான் உங்களோட கம்ப்யூட்டர் 1 அண்ட் இது உங்களோட கம்ப்யூட்டர் 2. இப்போ இந்த ரெண்டுலேயும் நம்ம என்னென்ன செட்டிங்ஸ்லாம் கேரி பண்ணலாங்கிறது எக்ஸிக்யூட் பண்ணிடலாம். அது பண்ணதுக்கு அடுத்து நம்ம டேட்டா எப்படி நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாங்கிற இம்ப்ளிமெண்டேஷன் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இங்கே உங்களோட கம்ப்யூட்டர் 1ல் கண்ட்ரோல் பேனல், நெட்வொர்க் அண்ட் இன்டர்நெட், நெட்வொர்க் அண்ட் ஷேரிங் சென்டர், இதில் உங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் சேஞ்ச் அட்வான்ஸ் ஷேரிங் செட்டிங்ஸ்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் ஃபஸ்ட்டு உங்கள் ப்ரைவேட்டை செலக்ட் பண்ணிவிட்டு இது எல்லாமே நீங்கள் ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ரைவேட் ஆன் அண்ட் தென் ஃபைல் ஃபோல்டர் ஆன் அண்ட் தென் பப்ளிக்கில் என்ட்ரு ஆகிட்டு ஆன் ஆன் அண்ட் தென் ஆல் நெட்வொர்க்கில் ஃபோல்டர் ஷேரிங் ஆன். கீழே உங்களுக்கு இங்கே பாஸ்வேர்டு இருக்கும், அது ஆனில் இருந்ததுன்னா அதை ஆஃப் பண்ணிக்கோங்க. கொடுத்துட்டு சேவ் சேஞ்சஸ். இது நீங்கள் செட் பண்ண உடனே இங்கே உங்கள் அக்சஸ் டைப்பில் கீழே கனெக்ஷனில் ஈத்தர்நெட் அப்படிங்கிற லிங்க் வருதான்னு செக் பண்ணிக்கோங்க. அப்படி வந்துருச்சுன்னா நீங்கள் பண்ண ப்ராசஸ் கரெக்ட். இப்போ இதே செட்டிங்ஸை நம்ம கம்ப்யூட்டர் 2ல் கேரி பண்ணிடலாம். கண்ட்ரோல் பேனல், நெட்வொர்க் ஷேரிங் சென்டர், அட்வான்ஸ், இங்கே உங்கள் கனெக்ஷனில் ஈத்தர்நெட் 2ங்கிறது இங்கே கேரி ஆகிடுச்சு. இப்போ உங்கள் கம்ப்யூட்டர் 1ல் இந்த ஈத்தர்நெட்டுங்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ஈத்தர்நெட் ஸ்டேட்டஸ்னு ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இதில் ப்ராப்பர்ட்டிஸ், ஸோ இதில் இன்டர்நெட் ப்ரோட்டோகால் 4ங்கிறத டபுள் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு யூஸ் த ஃபாலோயிங் ஐபி அட்ரஸுங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கேரி பண்ணுற இந்த டீட்டெயில்ஸ் நாங்கள் என்டர் பண்ணிடுங்க. உங்கள் ஐபி அட்ரஸ் அண்ட் தென் சப்நெட் மாஸ்க், டிஃபால்ட் கேட்வே, DSN சர்வர், ஸோ எல்லாம் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போ உங்கள் கம்ப்யூட்டர் 2ல் உங்கள் ஈத்தர்நெட் 2ங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். ஸோ டபுள் பண்ணிவிட்டு ப்ராப்பர்ட்டிஸ், இன்டர்நெட் ப்ரோட்டோகால் வெர்ஷன் 4, இதில் யூஸ் த ஃபாலோயிங் ஐபி அட்ரஸுங்க செலக்ட் பண்ணிவிட்டு இந்த டீட்டெயில்ஸ் நாங்கள் என்ட்ரி பண்ணிடுங்க. அங்கே நம்ம ஃபஸ்ட் கம்ப்யூட்டரில் 1 கொடுத்துருந்தோம். இதில் அடுத்த ஐபி அட்ரஸ் 1, 2ன்னு கேரி பண்ணுறோம். அதுமாதிரி கேட்வேல நம்மளோட கம்ப்யூட்டர் 1ஓட ஐபி அட்ரஸ் இங்கே நம்ம கேரி பண்ண போகிறோம். DSN சர்வர், ஸோ கொடுத்து ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே க்ளோஸ். இப்போ நம்ம கம்ப்யூட்டர் 1ல் ஒரு பர்டிகுலர் ஃபோல்டர் நம்ம ஷேர் பண்ண போகிறோம். உங்களோட மை கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கேரி பண்ணுற ஈகோலனில் ஒரு ஃபோல்டர் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ நியூ ஃபோல்டர், நீங்கள் இதுக்கு என்னென்ன நேம் கேரி பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கேரி பண்ணுறது ஷேர் ஃபைல். அந்த ஃபோல்டரை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு கிவ் அக்சஸ் டு ஸ்பெசிஃபிக் பீப்புள், இந்த கோம்போ கிளிக் பண்ணி எவ்ரி ஒன்ங்கிறத கேரி பண்ணிக்கோங்க. ஆட், இப்போ இந்த எவ்ரி ஒன் பக்கத்தில் உங்களுக்கு ரீடுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி ரீட் ரைட்டுங்கிறத சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ கீழே உங்களுக்கு பட்டன் ஷேர்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃபோல்டர் இங்கே ஷேர் பண்ணியாச்சு. டன். இப்போ உங்கள் கம்ப்யூட்டர் 2ல் கீழே உங்களுக்கு இங்கே ஃபோல்டர் இருக்கும், இதான் ஃபைல் எக்ஸ்ப்ளோரர். இதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே உங்கள் ஃபோல்டரோட பாத்தை செலக்ட் பண்ணிவிட்டு /192.168.1.1 இதான் உங்களோட கம்ப்யூட்டர் 1ஓட ஐபி அட்ரஸ் ஸ்லாஷ் உங்கள் ஃபோல்டர் நேம் எதை ஷேர் பண்ணுமோ அந்த ஃபோல்டர் நேம். ஸோ ஷேர் ஃபைல் கொடுத்து என்டர் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே உங்களுக்கு அந்த ஃபோல்டர் இங்கே ஓப்பன் ஆயிரும். இப்போ நம்ம எந்த ஒரு ஃபைல் இங்கே நம்ம ப்ளேஸ் பண்ணலை. இப்போ நம்ம அங்கே ஒரு ஃபைலை நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணதுக்கு அடுத்து இங்கே உங்களுக்கு வியூ அதான் செக் பண்ணிடலாம். ஸோ இப்போ உங்களோட கம்ப்யூட்டர் 1ல் இந்த இமேஜை நம்ம இங்கே இப்போ காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இதை காப்பி பண்ணிவிட்டு உங்கள் ஈகோலனில் ஷேர் ஃபைல் இந்த ஃபோல்டரை நம்ம இப்போ நம்ம பேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ இங்கே உங்களுக்கு இங்கே பேஸ்ட் பண்ணியாச்சு. இங்கே பேஸ்ட் பண்ண உடனே உங்கள் கம்ப்யூட்டர் 2ல் ஆட்டோமேட்டிக்காக இங்கே உங்களுக்கு உங்கள் இமேஜ் இங்கே ஓப்பன் ஆயிரும். ஸோ இதான் நம்ம இப்போ கம்ப்யூட்டர் 1ல் ப்ளேஸ் பண்ண இமேஜ். இப்போ நம்ம
ரியல் டைம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்துடலாம். இங்கே நம்ம 2 லேப்டாப்பையும் லேனில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஈத்தர்நெட் கேபிள் யூஸ் பண்ணி இங்கே மேலே கனெக்ட் பண்ணியாச்சு. இங்கே நம்ம ஈக்குவலில் ஷேர் ஃபைலுங்கிற ஃபோல்டர் நம்ம இங்கே ஷேர் பண்ணியிருக்கோம். அந்த ஃபோல்டரை இங்கே ஓப்பன் பண்ணியிருக்கோம் நம்ம. இங்கே உங்கள் கம்ப்யூட்டர் 2ல் உங்கள் / உங்கள் ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டரோட ஐபி அட்ரஸ் அண்ட் தென் அதோட எந்த ஃபோல்டர் நம்ம ஷேர் பண்ணுமோ அந்த ஃபோல்டர் நேம், ஸோ ஷேர் ஃபைல் கொடுத்து என்டர் பண்ண உடனே உங்களுக்கு இந்த ஃபோல்டர் இங்கே ஓப்பன் ஆகிருக்கு. இப்போ நம்ம ஒரு ஃபோல்டர் இங்கே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணலாம். ஸோ இதில் உங்களுக்கு யூகேன் பேனர் அப்படின்னு ஒரு இமேஜ் இருக்குது. இதுதான் நம்ம காப்பி பண்ணி நம்ம ஷேர் ஃபோல்டர் பேஸ்ட் பண்ண போகிறோம். இதான் இப்போ நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணக்கூடிய ஃபைல் உங்களுக்கு. ஸோ இதை இப்போ காப்பி பண்ணிவிட்டு இங்கே நம்ம ஷேர் பண்ண ஃபோல்டரை நம்ம இங்கே பேஸ்ட் பண்ணிடலாம். இப்போ நம்ம இங்கே பேஸ்ட் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக இந்த ஃபோல்டரே உங்களுக்கு இங்கே ஓப்பன் ஆயிரும். ஸோ இப்போ இந்த இமேஜை நம்ம இங்கே ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக இந்த இமேஜ் உங்களுக்கு இங்கேயும் ஓப்பன் ஆகிடுச்சு. இந்த ஃபோல்டரை நம்ம ரீட் அண்ட் ரைட் பெர்மிஷன் கொடுத்துருக்கனால நீங்கள் இங்கே ஏதாவது காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணால் கூட ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இங்கேருந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இப்படி தான் உங்களுக்கு எந்த ஒரு சாஃப்ட்வேர் இல்லாமல் இன்டர்நெட் இல்லாமல் 2 லேப்டாப்போ 2 சிஸ்டத்தில் இருக்கிற டேட்டாவை நீங்கள் ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இட்ஸ் a பியூட்டிஃபுல் கான்செப்ட். திஸ் திங் எப்படி ஒரு இன்டர்நெட் இல்லாமல் எந்த ஒரு சாஃப்ட்வேர் இல்லாமல் நம்ம ஃபைலை ஒரு லேப்டாப்லேருந்து இன்னொரு லேப்டாப் ஷேர் பண்ணணும்னு பார்த்துருப்பீங்க. இட்ஸ் a பியூட்டிஃபுல் கான்செப்ட். ட்ரை இட் அவுட். இந்த வீடியோவை கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் உங்களுக்கு ஏகப்பட்ட டெக்னாலஜி ஐடியா இந்த டெக்ஃபே டேப்லெட் உங்களுக்கு கேரி ஆகிட்டு இருக்கும். ஸோ அதுக்கு கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யூ வில் கெட் a பியூட்டிஃபுல் ஐடியாஸ். இன்னொரு டெக்னாலஜி ஐடியா உங்களை மீட் பண்ணுறேன். Until it's bye from my tech friend. Thank you.